أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا. أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் மாதத்தினுடைய 10வது நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த தொடரினுடைய இறுதி வகுப்பை நாம் அடைந்திருக்கின்றோம். இது போன்ற வகுப்புகளை ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த நாசா அமைப்பினருக்கு அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும். அதேபோல் அவர்கள் இந்த பணியை செய்வது போல இன்னும் பல சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஊர் மக்களாக, தெருவாசிகளாக அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவ வேண்டியது நம்முடைய கடமை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை ரமலானுடைய மாதத்தில் நல்ல முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ், இந்த தொடருக்கான கேள்விகள், முதல் 10க்கான கேள்விகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூகுள் ஃபார்ம் வடிவில் உங்களுக்கு அனுப்பி தரப்படும். அதற்கான பதில்களை நீங்கள் சரியான முறையில் இந்த உரையை கவனித்து பதிலளிப்பீர்களானால் குலுக்கல் முறையில் உங்களுக்கு வழக்கம் போல் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ் என்கின்ற விஷயத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அல் அர்பஊன நிசாஇய்யா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்கள் தொடர்பான 40 செய்திகள் என்கின்ற புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அதுல 24 செய்திகள் வரை நாம் இதுவரை பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக 25வது செய்தி, ஒரு கணவன் மனைவியை பாவம் செய்வதின் பக்கம் அழைத்தால் மனைவி அதற்கு கட்டுப்படக்கூடாது, அவள் விலகி கொள்ள வேண்டும் என்பது அவள் மீது கடமை. கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை. அவள் கணவனுக்கு கட்டுப்படாத வரை இறைவனுக்கு கட்டுப்பட்டவளாக, வழிபட்டவளாக ஆக மாட்டாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் அந்த கணவன் குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் மாற்றமான ஒரு விஷயத்திற்காக உங்களை கட்டுப்பட அழைத்தால், அதற்காக உங்களை கட்டுப்படுமாறு ஏவினால் அங்கு கட்டுப்படுவது என்பது கிடையாது என்பதையும் நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதாவது அன்சாரிகளில் ஒரு பெண்மணி தனது மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கும் போது அவருடைய தலையில அந்த சௌரி முடி, அந்த ஆர்டிபிஷியலா வைப்பாங்களே முடி, அந்த முடி வைப்பதற்காக அந்த பெண்ணுடைய கணவர் அவங்களுக்கு ஏவுறாங்க. அந்த பெண் இந்த மாதிரி முடி வைங்க அப்படின்னு அந்த திருமணம் செய்ய வைக்கக்கூடிய அந்த பெண்ணுக்காக தன்னுடைய மனைவிட்ட இந்த ஆண் ஏவுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த செய்தியை அந்த அன்சாரி பெண்மணி கொண்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவர் இதை சொல்றாரு அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க அதை செய்ய வேண்டாம். ஏன்றா அந்த மாதிரி முடி வைப்பது என்பது, அதிகப்படியான அந்த முடியை அதாவது வெளியிருந்து வைக்கக்கூடிய அந்த முடியை வைத்துக் கொள்வது என்பது மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்ட ஒண்ணு, தடை செய்யப்பட்ட ஒண்ணு. அதை கணவர் செய்ய சொன்னாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை கணவர் அந்த விஷயத்திற்கு ஏவும் போது, அந்த விஷயத்தின் பால் அழைக்கும் போது ஒரு மனைவி அதற்கு கட்டுப்படக்கூடாது என்கின்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும். நீங்கள் ஒரு மார்க்க விளக்கமுடைய பெண்ணாக இருந்து உங்களுக்கு மார்க்கம் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறது, எதையெல்லாம் தூரமாக சொல்லி இருக்கிறது என்கின்ற விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்து அந்த விஷயத்தின் ஒரு விஷயத்துல உங்கள் கணவர் உங்களை அழைத்தால், அதன் பக்கம் உங்களுடைய கணவர் உங்களை செலுத்தினால் அதற்கு நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை. அவருக்கு அதை விளங்கப்படுத்தணும், அவருக்கு அதை
புரிய வைக்கணும். மார்க்கம் இதை இப்படி சொல்லி இருக்கு, இதை தடை செய்ய சொல்லி இருக்கு, இதை விட்டு தூரமாக சொல்லி இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதரை தடை செஞ்சிருக்காங்க என்கின்ற விஷயத்தை அந்த கணவருக்கு விளங்கப்படுத்தணுமே தவிர, கணவர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்கின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அப்ப கணவருக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அதே நேரத்துல மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயத்தை அவர் சின்னதோ பெரியதோ அவர் சொன்னாலும் அந்த விஷயத்தில் அவருக்கு கட்டுப்படக்கூடாது, அவருக்கு அதை அழகிய முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்ப அடுத்ததா இருபத்தி 6வது செய்தி. வர்ணிக்கும்படியான ஆடைகளை அணிவது, ஒரு பெண் வர்ணிக்கப்படக்கூடிய வடிவத்துல ஆடைகள் அணிவது, அல்லது உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் வெளியில் தெரியக்கூடிய வடிவத்தில் ஆடை அணிவது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது, இதெல்லாம் ஹராம். இது சம்பந்தமான ஒரு செய்தியை நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. சின்ஃபான் மின் அஹ்லின்னார் லம் அராஹுமா, அதாவது 2 கூட்டங்கள் நரகவாதிகள், அவர்கள் 2 கூட்டங்கள் அவர்கள் நரகவாதிகள், நான் அவர்களை பார்த்ததில்லை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படின்னா அவங்க பின்னாடி, இதுக்கு பின்னாடி அந்த கூட்டம் வரும் அப்படின்னு அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. கௌமுன், ஒரு கூட்டம், மஅஹும் சியாத்துன் கஅத்னாபில் பகரி யضربون بها الناس, ஒரு கூட்டம் என்னன்னா கையில சாட்டை அல்லது கம்பை வைத்துக்கொண்டு மாட்டை அடிப்பது போல் மக்களை அடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அப்படின்னா ஒரு மோசமான ஒரு அநியாயக்காரர்களாக செயல்படக்கூடிய, மக்களுக்கு மத்தியில செயல்படக்கூடிய ஒரு கூட்டம், இவர்கள் நரகவாதிகள். அதே மாதிரி நிசாஉன் காசிபாத்துன் ஆரிபாத்துன் முமீலாத்துன், அதாவது ஒரு பெண் ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள், ஆடை அவள் அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள், தானும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பாள் என்கின்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களை தான் சொல்லி காட்டுகிறார். 2வது கூட்டம் இது. ஒரு பெண் அவள் ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். அப்படின்னா ஆடை அணிந்திருப்பாள், குர்ஆன் ஹதீஸ் எப்படி ஆடை அணிய சொல்லி இருக்கிறதோ அந்த பார்வையில பார்த்தோம்னா அவள் நிர்வாணமாக இருப்பாள். அதே மாதிரி தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக பிறர் பக்கம் இவளும் சாய்வாள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பாள் என்கின்ற அந்த பண்புகள் இருக்கக்கூடியவர்கள், இவர்களும் நரகவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பெண் தன்னுடைய ஆடையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி தன்னுடைய ஆடையை ஒரு பெண் தன்னுடைய ஹிஜாபு, அந்த வெளியில் போடக்கூடிய அந்த திரையை, அந்த ஆடையை ஒரு பெண் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இப்படிதான் இருக்கணும் அந்த ஆடை, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கக்கூடாது, இந்தந்த குறைபாடுகள் எல்லாம் அதுல இருக்கக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக வரையறுத்து தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த ஆடை இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக அந்த ஆடை இருக்கும்போது, அது எந்த அளவிற்கு மோசமாக போகுமோ அதற்கு ஏற்றாற் போல அந்த ஆடை வர்ணிக்கப்படுது. படுமோசமான நிலையில ஒரு ஃபர்தா தான் போட்டிருக்காங்க, அவர்கள் போட்டிருப்பது ஹிஜாபு தான். ஆனால் அதை பார்க்கும் போதே ஒரு ஆணுடைய பார்வையை அந்த ஹிஜாபு தவறாக மாற்றும் என்றால், ஒரு ஆணுடைய சிந்தனையை அந்த ஹிஜாபே தவறாக மாற்றும் என்றால், அந்த ஹிஜாபை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துறான். ஒரு பெண் ஹிஜாப் தான் போட்டிருக்கா என்றாலும், அல்லது ஹிஜாப் இல்லாமல் அலங்காரங்களோடு வெளிவந்தால் அது முழுமையாக பெரும் பாவம், அது பெரும் தவறு, அது சரிங்களா? ஆனால் ஹிஜாப் தான் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னாலும் அந்த நேரத்திலும் அவர்களிடத்துல அந்த மாதிரி மார்க்கம் வரையறுத்து தந்த அந்த ஆடைக்கு மாற்றமாக அவர்கள் அந்த ஆடை அணிவித்திருப்பாங்க அப்படின்னா, அந்த ஆடை பிற ஆண்களை கவரக்கூடிய வடிவத்துல, அவனுடைய பார்வையை தவறாக மாற்றக்கூடிய வடிவத்துல, அவனுடைய சிந்தனையை இந்த ஆடை அவளை பார்த்தால் தவறாக மாற்றக்கூடிய வடிவத்தில் அந்த ஆடை இருக்குமானால், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அவர்கள் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். அப்படின்னா அதாவது இது மோசமான ஒரு பெண்களுடைய நிலை, ஒரு மோசமான பண்புள்ள பெண்களுடைய நிலை. பிறர் பக்கம் தானும் சாய்வது, பிறரையும் தன் பக்கம் சாய்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு பெண் நடைபோடுவது, தன்னுடைய பேச்சை அமைத்துக் கொள்வது, தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது, தன்னுடைய நறுமணத்தை அமைத்துக் கொள்வது, ஒரு ஆணை தன் பக்கம் சாய்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில், இது முழுவதுமாக பெரும்பாவம். இப்படி ஒரு பெண் நடந்து கொள்வது என்பது பெரும்பாவம்.
அதுல எந்த அளவிற்கு நம்மிடத்துல பிரச்சனை இருக்கு என்பதை நாம் உணர்ந்து அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஆடையில, ஒரு ஹிஜாப்ல எந்த இடத்துல என்கிட்ட லேசா சின்ன பிரச்சனை, பெரும்பாலும் நம்ம இடத்துல பிரச்சனைகள் இருக்காது. ஒரு சில விஷயங்கள்ல ஒரு ஹிஜாபுக்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள் என்று மார்க்கம் எதையெல்லாம் சொல்லுதோ அதுல எந்த விஷயத்துல எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு என்பதை நம்ம உணர்றோமோ அதை நம்ம பார்க்கணும், நம்ம உணரணும். ஒரு பெண்ணாக உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விளங்கும், அது நீங்கள் போடக்கூடிய ஆடை மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறது, நான் எப்படி போடுறேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதுல எங்க லேசா பிரச்சனை இருக்கோ, தவறு இருக்கோ, அந்த சின்ன விஷயத்தையும் நாம் இந்த பட்டியலுக்குள்ள நம்ம வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கக்கூடிய இந்த பட்டியலுக்குள்ள நம்ம வந்துடக்கூடாது என்பதற்காக நம்ம அந்த விஷயங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதே மாதிரி அவர்களுடைய தலை ஒட்டகத்தின் திமில்களை போல இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துறாங்க. அப்படின்னா ஒரு அழகுக்காக, ஒரு கவர்ச்சிக்காக தங்களுடைய தலைகளை எல்லாம், தங்களுடைய முடியை எல்லாம் அந்த மாதிரி அழகுபடுத்திக் கொள்வது என்பது அந்த பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இவர்களா எதுகொள்வல் ஜன்னத், அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒட்டகம் ஒரு ஊசிக்குள் நுழையாத வரை அந்த பெண்கள் எல்லாம் சொர்க்கம் நுழைய முடியாது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்ப ஒரு பெண் ஆடை சம்பந்தமாக இதுக்கு முன்னாடியும் வேறு வேற ஹதீஸுகள்ல நம்ம அதை விளங்கப்படுத்தி இருக்கோம். இந்த ஹதீஸும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியுது. சரிங்களா? அப்ப இது 26வது செய்தி. அடுத்ததாக 27வது செய்தி, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்வது, மூடிக்கொள்வது. ஒரு ஆணுக்கு முன்னால் ஒரு பெண் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வது, இது ஒரு கருத்து வேறுபாடுடைய ஒரு விஷயம். சரிங்களா? ஆரம்ப கால தொட்டே ஒரு பெண் கட்டாயமாக, எதுல கருத்து வேறுபாடுனா கட்டாயமாக முகத்தை மறைக்கணுமா, மறைக்கலாமா கூடாதா அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு இல்லை. தாராளமா மறைக்கலாம். மறைக்கலாமா கூடாதா, மறைக்க கூடாதா என்று கேட்டால் தாராளமா ஒரு பெண் முகத்தை மறைக்கலாம். எதுல கருத்து வேறுபாடு அப்படின்னா கட்டாயமாக மறைக்கணுமா. இப்ப ஹிஜாப் அணிவது ஒரு பெண்ணுக்கு கட்டாயம். ஹிஜாப் அணியாமல் ஒரு பெண் வெளியே வந்தால் பெரும் பாவம் அது. சரிங்களா? இந்த அளவிற்கு முகத்தை மறைப்பது உண்டா அப்படின்னு கேட்டா அறிஞர்களுக்கு மத்தியில் பெரும் கருத்து வேறுபாடு உண்டு. ஒரு சிலர் கட்டாயமாக மறைக்கணும், அவங்களும் குர்ஆன் ஹதீஸுடைய ஒரு சில ஆதாரங்களை வைத்துத்தான் அவங்க சொல்றாங்க கட்டாயமா மறைக்கணும். இந்த வசனம், இந்த ஹதீஸ் அந்த முகத்தை மறைப்பது சம்பந்தமாக தான் பேசுது அப்படின்னு ஒரு சில அறிஞர்களும் அதே ஆதாரங்களை வைத்து இல்ல அது முகத்தை மறைப்பது பற்றி பேசல, முகத்தை மறைப்பது என்பது ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் என்னன்னா, லா தன்தாகிபுல் மரஅத்துல் முஹரிமா, அதாவது இஹ்ராம் அணிந்த பிறகு ஒரு பெண், இவர் முகத்தை மறைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. என்னன்னா, இஹ்ராம் அணிந்த ஒரு பெண் முகத்தை மறைக்க கூடாது. இஹ்ராம் அணிந்த ஒரு பெண் முகம் மறைக்கக்கூடிய வடிவத்திலோ, கையுறைகள் கையை மறைக்கக்கூடிய வடிவத்திலோ கையுறைகளோ அணியக்கூடாது என்கின்ற வடிவத்துல தான் இந்த ஆசிரியர் இந்த செய்தியை கொண்டு வராங்க. ஏன் இவங்க இதை சொல்றாங்கன்னா, இஹ்ராம் அணிந்த நிலையில் ஒரு பெண் முகத்தை மறைக்க கூடாது என்றால் மற்ற நேரங்களில் அவள் முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் இந்த ஆசிரியர் இந்த செய்தியை கொண்டு வரதுன்னு பாக்குறோம். இது புகார்ல பதியப்பட்டுள்ள ஒரு செய்தி. சரிங்களா? அப்ப இந்த விஷயத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு முகத்தை மறைப்பதை கட்டாயமாக்கி இருக்கிறதா இல்லையா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ளது. ஒரு பெண் முகத்தை மறைத்துக் கொள்வதில் தடை கிடையாது, ஒரு பெண் முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியே செல்வதில் தடை கிடையாது. ஆனால் கட்டாயமா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. இரண்டாவது, பேணுதலான முடிவு என்ன? கருத்து வேறுபாடு உண்டு. மறைக்கணுமா, மறைக்க கூடாதா, கட்டாயமா இல்லையா என்பதில் பேணுதலான முடிவு என்ன? ஏன்னா ஒரு கூட்டம் மறைக்க தேவையில்லை என்று சொன்னாலும் இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா மறைக்கணும், அது குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய செய்தி அதை தான் சொல்லுது என்றும் ஒரு கூட்டம் சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப சமுதாயம் இருக்கக்கூடிய நிலையில ஒரு பெண் பேணுதலான ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் அவள் முகத்தை மறைப்பதில் மார்க்கம் அவளுக்கு ஹராம் ஆக்கல. இதை மறைக்கிறது ஹராம் கிடையாது, தாராளமா மறைக்கலாம். கட்டாயமா என்பதில் தான் கருத்து வேறுபாடு என்கின்ற அடிப்படையில் ஒரு பெண் முகத்தை மறைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பாளே ஆனால் அதுதான் சிறந்தது. எனக்கும் சரி, என்னை சூழவாடி வாழக்கூடிய ஆண்களுக்கும் சரி,
நான் வெளியில் செல்லும் போது முகத்தை மறைத்து கொண்டு செல்வதுதான் சிறந்தது என்று ஒரு பெண் முடிவெடுப்பாளே, ஆனால் அது ஒரு சிறந்த முடிவு. அது ஒரு சிறந்த முடிவு. ஆனால் கட்டாயப்படுத்த முடியாது. அதை கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு பெண் அந்த மற்ற ஆதாரங்களை வைத்து முகம் மறைப்பது கட்டாயம் கிடையாது, அதனால் நான் மறைக்காம போறேன் என்று சொல்வாளேயானால் அவளுக்கு பிழை கிடையாது, தவறு சொல்ல முடியாது. ஆனால் பேணுதலாக ஒரு பெண் சமூகம் இருக்கக்கூடிய நிலையில், பாவங்கள் நடக்கக்கூடிய நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு தன்னை ஒரு நல்ல ஒரு அடக்கமான ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பெண் முகத்தை மறைப்பதுதான் சிறந்தது, அதுதான் ஏற்றமானது என்கின்ற அடிப்படையில் ஒரு பெண் முகத்தை மறைத்துக் கொள்வாளேயானால் அதுவும் அதுதான் பேணுதலான சிறந்த ஒரு இடமாக இருக்கும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது நாம் பார்க்கக்கூடிய செய்திகளில் 27வது செய்தி. சரிங்களா? இப்ப அதே மாதிரி அடுத்த செய்தி 28வது செய்தி. ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கும் அவருடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக நடந்து கொள்வது என்பது கடமை. அதாவது கட்டாயமாக ஒரு கணவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது என்பது தன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களை தன்னுடைய தாய்க்கோ தன்னுடைய தந்தைக்கோ அவர்களுக்கு பணிவிடையை செய்வதற்காகத்தான் திருமணம் என்று கேட்டால் இல்லை, அந்த ஒரு முறை கிடையாது. தன்னுடைய ஒரு கணவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்வதற்காகத்தான் ஒரு மனைவி ஒரு கணவனுடைய வீட்டுக்கு வர்றாளா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனால் ஒரு மனைவியை ஒரு திருமணம் செய்து கொண்டு வர்றான் அப்படின்னா அந்த தன்னுடைய தாய்க்காகவும் தன்னுடைய தந்தைக்காகவும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கணவன் எதிர்பார்ப்பான். சரிங்களா? அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு பகுதியில இந்த ஆணும் அந்த தன்னுடைய மனைவியுடைய பெற்றோர்கள் இருப்பாங்களே அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை பொருளாதார ரீதியாக உதவ முடியுமானால் அந்த விஷயத்தை இந்த கணவன் செய்வதும் கடமை. ரெண்டு பக்கமும் உண்டு. ஒரு கணவரும் தன்னுடைய மனைவியினுடைய பெற்றோர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவ முடியுமானால் அந்த உதவியை அவன் கட்டாயமா செய்யணும். எந்த அளவிற்கு அவனுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு. அதே மாதிரி இந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய பெற்றோர்களையும் அவர்களை கவனித்துக் கொள்வது பணிவிடை செய்து கொள்வது என்பதும் அவள் மீதும் கடமை என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் பாருங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அப்துல்லா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களோடு 9 சகோதரிகள் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தந்தை மரணிச்சிட்டாங்க. ஜிஹாதுக்கு போய் அந்த தந்தை ஷஹீத் ஆயிடுறாங்க. இப்ப அவர்களுக்கு 9 தந்தைகள் உண்டு, அதாவது 9 சகோதரிகள் உண்டு. இப்ப இவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாங்க, ஒரு ஒரு விதவையான ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாங்க. ஒரு விதவையான ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, திருமணம் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் திருமணம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யாரை திருமணம் செய்தீர்கள்? ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சீங்களா, ஒரு விதவையான ஒரு பெண்ணை திருமணம் செய்தீர்களா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இல்ல ஒரு விதவையான பெண்ணை தான் நான் திருமணம் செஞ்சேன் அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு கன்னி பெண்ணா நீங்க திருமணம் செஞ்சிருக்கலாமே, இன்னும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு இருந்திருக்குமே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது அவங்க பதிலுக்கு சொல்றாங்க, எனக்கு 9 சகோதரிகள் உண்டு, எனக்கு 9 சகோதரிகள் உண்டு. இப்ப எனக்கான ஒரு மனைவியை நான் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மனைவி அந்த சகோதரிகளை எல்லாம் கொஞ்சம் பராமரிக்கக்கூடிய வடிவத்துல எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, 9 சகோதரிகள் உண்டு. சோ அவர்கள் எல்லாம் பெண்கள் என்கின்ற அடிப்படையிலும் ஒரு ஆணாக இவரால் எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில இவருக்கு அவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய வடிவத்துல ஒரு பெண் வேண்டும். அதற்கு வழி தனக்கென்று ஒரு மனைவியை அவர்கள் ஆக்கிக் கொள்வதுதான். இப்ப அந்த மனைவியும் அந்த சகோதரிகள் மாதிரி அந்த சம வயதுடைய ஒரு பெண்ணாக இருந்தால் 9ஓட சேர்ந்து அவங்களும் 10,000 அவங்களையும் இவர் பார்த்துக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஸோ அதனாலதான் ஒரு வயதுல மூத்த ஒரு பக்குவம் உள்ள பெண்ணாக இருந்தால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சேன் அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை அங்கீகரிக்கிறார்கள், அவர்களுக்காக துஆ செய்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த ஹதீஸை வச்சுதான் ஒரு கணவர் அவருடைய பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய வடிவில் ஒரு பெண்ணை பார்ப்பது என்பது தடையல்ல. ஒரு வயதான நிலையில இருக்காங்க, நான் வேலைக்கு போயிருவேன், நான் சம்பாதிக்க போயிருவேன், என்னால முழுமையா உட்கார்ந்து பெற்றோர்களை கவனிக்க முடியாது, அந்த மாதிரி வீட்டில இருந்து என்னுடைய பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய வடிவத்துல எனக்கு மனைவி வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுல ஒரு ஆண் எதிர்பார்ப்பது தவறு கிடையாது. ஆனா அந்த பெண் அப்படி அவர்களுடைய கவனித்துக் கொள்ளும் போது அந்த பெண்ணுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் முதல்ல அந்த ஆண் சரிவர செஞ்சிடணும். ஏன்னா அது 2ஆம் பட்ச கடமை தான். ஒரு பெண்ணுக்கு
கணவரையும் அவருடைய பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்வதுதான் கட்டாய கடமை. நேரடியாக மார்க்கம் நமக்கு சொல்வது அதுதான். இது இரண்டாம் பட்சத்தில் உள்ளது. கணவருடைய தாயையும் தந்தையையும் கவனிப்பது என்பது அந்த பெண்ணுக்கு இரண்டாம் பட்சத்தில் உள்ளது. அதை அந்த பெண் செய்யறா அப்படிங்கும் போது அந்த பெண்ணுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றி கொடுப்பது என்பது அந்த கணவருடைய கட்டாய கடமை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பெண்ணுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அந்த ஆண் சரியான முறையில செய்து கொடுக்கணும். அந்த பெண்ணுடைய வீட்டார்களுக்கு ஏதாவது ஒரு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க முடியுமானால் அந்த விஷயங்களையும் அந்த ஆண் செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஒரு தேவைக்காகவும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம். அந்த பெண்ணும் அந்த தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அவள் நடந்து கொள்வது என்பதும் அவள் செய்ய வேண்டிய ஒரு கடமையான விஷயம் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது 28வது செய்தியாக நாம் பார்த்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை ஒரு சில முக்கியமான செய்திகளை நேரடியாக பெண்கள் தொடர்பாக அவர்களுடைய ஒரு சில சட்டதிட்டங்களும் ஒரு சில ஒழுக்க ரீதியான செயல்பாடுகளும் நாம் அவர்களுக்காக உள்ள அந்த அறிஞர் தொகுத்திருக்கக்கூடிய அர்பஊன நிசாஇய்யா என்கின்ற இந்த புத்தகத்திலிருந்து ஒரு சில செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் சிந்தித்து கணக்கில் கொண்டு நாம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இதெல்லாம் குறை சொல்வதற்காகவோ குத்தி காட்டுவதற்காகவோ இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்காக இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த புத்தகம் நடத்தப்பட்டது, இது விளங்கப்படுத்துவதற்கான நோக்கம் அது அல்ல. விளங்கப்படுத்தப்பட்டதற்கான நோக்கம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் குர்ஆனும் ஹதீஸும் அதை தவறு என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் இருக்குமானால், குர்ஆனும் ஹதீஸும் ஒரு விஷயத்தை தவறு என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னிடத்தில் இருக்குமானால் அது கட்டாயமான முறையில் என்னிடத்தில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான நோக்கம் என்றும், அதே நேரத்துல எதற்காக பெண்கள் சம்பந்தமான ஒழுக்க விஷயத்துல இவ்வளவு குறிப்பா சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு ஆண் செய்யக்கூடிய பாவமோ அல்லது ஒரு பெண் செய்யக்கூடிய மற்ற பாவங்களோ அது அவளுக்கும் அவளுடைய இறைவனுக்கும் உள்ளது, அது அவனுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் உள்ளது. ஆனால் ஒரு பெண்ணிடத்தில் ஒழுக்க ரீதியாக மார்க்கம் எந்த அளவுக்கு வரையறுக்கிறதோ அந்த வரையறையில் குறைவு ஏற்படும் போது அது சமுதாய ரீதியாக பிரச்சனையாக மாறும். ஒரு பெண்ணிடத்துல அவளுடைய பேச்சிலோ அவளுடைய ஆடையிலோ அவளுடைய மற்ற விஷயங்களிலோ குர்ஆன் ஹதீஸும் எப்படி வரையறுத்து சொல்லுதோ அந்த வரையறையை விட்டு வெளியே போகும்போது அந்த பெண் சமுதாயத்திற்கு ஃபித்னாவாக மாறுகிறாள். அந்த பெண் சமுதாயத்திற்கு ஃபித்னாவாக மாறுகிறாள் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கு விளங்கப்படுத்தப்பட்டதற்கான நோக்கம் என்பதையும் நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப கேட்ட விஷயங்களை நல்ல முறையில் சிந்தித்து புரிந்து கொண்டு அதில் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தவறு இருக்குமானால் அந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு இடத்தில் இந்த குர்ஆனும் ஹதீஸும் எப்படியெல்லாம் நம்மை பக்குவப்படுத்துறதோ அந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நம்மிடத்தில் பிழை இருக்குமானால் அந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த பிழையை சரி செய்து கொள்வது என்பது நாம் சமுதாயத்திற்கு ஃபித்னாவாக மாறுவதிலிருந்தும் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம், நம்முடைய மறுமை வாழ்க்கையும் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கின்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த 10ற்கான இந்த முதல் 10ற்கான கேள்வி பதில்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பித்தரப்படும். அதற்கான பதில்களை இந்த உரையிலிருந்து நீங்கள் சரியான முறையில் பதிலளித்தால் அதற்கான தேர்வு செய்யப்பட்டு குலுக்கல் முறையில் அவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்கின்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தை மீதி இருக்கக்கூடிய நாட்களையும் நல்ல முறையில் வணக்க வழிபாடுகளிலும் பாவ மன்னிப்பிலும் கழிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.